மொடியூல் 3 ஸ்டார்ட் பண்றோம். தீம்ஸ் அண்ட் கஸ்டமைசேஷன் சம்பந்தமா இந்த இதுல பார்க்க போறோம். முதலாவது வேர்ட்பிரஸ் தீம்ஸ் என்ன? வேர்ட்பிரஸ் தீம்ஸ்ல ஃப்ரீ வர்சஸ் பிரீமியம் இருக்குது. ஃப்ரீ பிரீமியம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி மோஸ்ட்லி பிரீமியம் தான் எப்படியும் குவாலிட்டி ஆகிக்கும். ஆனால் ப்ரீமியம் சைடுக்கு போகாமல் எங்களுக்கு மோஸ்ட்லா நிறைய ஒர்க்ஸை ஃப்ரீ ஆப்ஷன்ஸ்லேயே கவர் பண்ணிக்கொள்ள இல்லை. அப்போ இந்த தீம் சம்மந்தமாக தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவே வசதியான ஃப்ரீ ஆப்ஷனில் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கிறன்னு முதலாவது பார்த்துருவோம். ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த ஃபீஸுமே நாங்கள் பே பண்ண தேவையில்லை. அதனால் ஒரு பிகினருக்கு நல்லா சூட்டபிள் ஆகிக்கும். ரெண்டாவது, ஒன் கிளிக்கில் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளும். மூணாவது, லைட் வெயிட்டாகவும் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் லோட் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாகிக்கும். அதே நேரம் இதில் கான்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, டிசைன் வைஸில் மிச்சம் சிம்பிளான மினிமல் டிசைன்ஸை வச்சு செஞ்சுப்பாங்க. அடுத்ததாக லிமிட்டட் சப்போர்ட் தான் நீக்கும். கஸ்டமர் சப்போர்ட் பெரும்பாலும் ஈக்காது அப்படின்றதான் ஃப்ரீயில் உள்ள பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அப்போ இதே நேரம் நாங்கள் பெய்ட் தீமுக்கு போனோம்னா, பெய்ட் தீமில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் பொதுவாக எல்லா டிசைனுமே யூனிக்காகவும் ப்ரொஃபஷனலாகவும் மல்டிபர்பஸுக்கு வேறு வேறு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஹை டிசைனில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். ரெண்டாவதா, சில தீம்ஸில் அவங்களுக்குன்றே தனியான ட்ராக் அண்ட் ட்ராப் பேஜ் பில்டர் கூட தந்திருப்பாங்க. நிறைய அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ், நிறைய அட்வான்ஸான பெய்ட் பிளகின்ஸ் மூலமாக கொண்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸை கூட சில ப்ரீமியம் தீம்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி தருவாங்க. மூணாவதா, டெடிகேட்டட் சப்போர்ட் டீம் உண்டு அவங்களுக்கு. நாங்கள் எந்த டைம்ல எப்போ மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்றதுக்கும் எங்களுக்கு கைட் பண்றதுக்கும் அடுத்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும் ஒரு டீம் உண்டு ஒர்க் பண்ணி கொண்டிருப்பாங்க இந்த ப்ரீமியம் தீம்ஸ்ல. கோன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, கட்டாயம் பெய்ட் தீம்ல நாங்கள் டாலர்ஸ்ல பே பண்ண வேண்டி வரதால இங்க உள்ள விலைவாசி படி கம்பேர் பண்ணினா எப்படியுமே பிரைஸ்ல பெரிய ஒரு டிஃபரெண்ட் ஒன்றிக்கும். நார்மலா $29 தொடங்கி $100, $200, $300 எல்லாம் பெய்ட் தீம்ஸ் எல்லாம் அவைலபிள் ஆகிக்குது வேர்ட்பிரஸ்ல. அப்போ எங்களுக்கு தேவையான டைமுக்கு இந்த மாதிரி பெய்ட் தீம் பக்கம் போகிற நேரம் நாங்கள் அதிகமான பேமெண்ட்டை பண்ணி இந்த தீம்ஸை பை பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவதா, அதிகமான ஆப்ஷன்ஸ், அதிகமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே பேக்கேஜில் தரதால அந்த டேஷ்போர்ட், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும் தேடுறதுக்கும் ஒரு பிகினரால கஷ்டமாயிக்கும். அவங்க டாக்குமெண்டேஷன் தந்திருப்பாங்க, அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி அதுக்கு பிறகுதான் அந்த தீம்ட ஆப்ஷன்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். அதனால ஒரு பிகினருக்கு இது கஷ்டமாக இருந்தாலும் ஓவராலாக நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள நிறைய ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ஒரு ப்ரீமியம் தீம்ஸுமே தருவாங்க. சரி, இப்போ இது ரெண்டு ஃப்ரீ ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் ரெண்டையுமே சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, காஸ்ட் வைஸில் ஃப்ரீ தீம்ஸ் $0, ப்ரீமியம் தீம்ஸுக்கு அப் டு $100 வரைக்கும் இருக்குது. ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டிசைனில் லிமிட்டடாக தான் ஃப்ரீ தீம்ஸில் இருக்கும். ப்ரீமியம் தீம்ஸை கம்பேர் பண்ணினோம்னா அங்கே மல்டிபிள் டிசைன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். எங்களுக்கு தேவையான பேஜுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தீம்ஸில் கம்யூனிட்டி ஃபோரம்ஸ் இருக்கும். அந்த ஃபோரம்ஸில் எங்களை மாதிரி அடுத்தடுத்த யூசர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு கொள்வாங்க. மற்றபடி ப்ரீமியம் தீம்ஸை பொறுத்த வரைக்கும் டெடிகேட்டட் எக்ஸ்பர்ட் ஹெல்ப் டீம் உண்டு 24/7 அவைலபிள் ஆகிக்கும். இது யார் யாருக்கு பொருத்தம்னு கேட்டோம்னா, ஃப்ரீ தீம்ஸில் பிளாக்ஸ் டெஸ்டிங், அடுத்தது பழகி கொண்டிருக்களுக்கு ஒரு கிரேட் ஆப்ஷன் ஆகிக்கும். ப்ரீமியம் தீம்ஸ் பிஸ்னஸுக்கும் போர்ட்ஃபோலியோக்கும் கிளைண்ட் பேஸ்டாக ஒர்க் பண்ண நேரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த தீம்ஸ் எங்கே பை பண்ணுறது, எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். எப்பயும் நீங்கள் லேர்ன் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தில் எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்ல, கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணின பின்னால் உங்களுக்கு கிளைண்ட் வந்தாங்கண்டா அல்லது ஒரு குட் இன்கம் உள்ள பிஸ்னஸ் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு போகிற ப்ரீமியம் தீம்ஸுக்கு போகிறது பொருத்தமாய்க்கும். அதுக்கு முந்தி செப்பரேட்டாக இதுக்கு பட்ஜெட் ஒதுக்க வேண்டிய அவசியம் உண்டு இருக்காது. மூணாவதா, நீங்கள் ஒரு தீமை சூஸ் பண்ண நேரம் கட்டாயம் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி லாஸ்ட்டாக அப்டேட் எப்போ தந்திராங்கன்றதையும் செக் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குறது தான் சிறந்தது. ஏண்டா சம்டைம்ஸ் பழைய அப்டேட்டில் பழைய வேர்ட்பிரஸ் வெர்ஷனில் அந்த தீம் பில்ட் ஆகிக்கும். அல்லது ரிவ்யூஸில் பார்த்தோம்னா நிறைய எரர்ஸ் அண்ட் பக்ஸை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்க்காம நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு மணி பேக் கேரண்டியும் இல்லாத சூழ்நிலையில் நஷ்டமாகிறது சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த தீம்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறது அப்படின்றது கேள்வியாக இருந்தேன்டா, ஃப்ரீ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வேர்ட்பிரஸில் வரக்கூடிய டிஃபால்ட்டான WordPress.org தீம் டிரெக்டரியில் வேண்டிய மட்டும் எங்களுக்கு தீம்ஸ் அவைலபிள் ஆகிக்குது. சம்டைம்ஸ் பெய்ட் தீமில் இல்லாத சில ஆப்ஷன்ஸ் கூட ஃப்ரீ தீம்ஸ் மூலமாக இந்த WordPress.org டிரெக்டரியில் எங்களுக்கு ஃபைன் பண்ணி கொள்ளையிலும். ரெண்டாவதாக, ப்ரீமியம் வேர்ட்பிரஸ் தீம்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு தீம் ஃபாரஸ்ட் தான் பெஸ்டான ஆப்ஷன். ரெண்டாவது எலகன்ட் தீம்ஸ், அதுக்கு பிறகு ஸ்டூடியோ ப்ரெசன்ட், இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் தீம் ஃபாரஸ்ட் மார்க்கெட்டில் முன்னுக்குள்ள ஒரு நல்ல சப்போர்ட் தரக்கூடிய பிளாட்ஃபார்ம். ஃபைனலாக ஒரே ஒரு வார்னிங், கட்டாயம் எந்த ஃபேமஸான ப்ரீமியம் தீம்ஸை நீங்கள் எடுத்தாலும் அதுக்கு
கிரக் வேர்ஷன் பைரேட்டட் தீம்ஸ் அவைலபிள் ஆகிக்கும். இது வந்து நான் அனுபவப்பட்ட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு தீமை வாங்காம ஒரு கிரக் வேர்ஷன் தீமை யூஸ் பண்ணி என் வெப்சைட் ஒன்று இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட மல்டிபிள் அடுத்த கிளைண்ட்டுக்கு செஞ்சு இந்த வெப்சைட் கூட மால்வேர் அட்டாக் கொண்டு ஆகின சிச்சுவேஷனோட சந்திச்சிக்கிறேன். அதனால நீங்களும் எந்த ஒரு காரணம் கொண்டும் பைரேட்டட் தீம்ஸ் கிரக் தீம்ஸை யூஸ் பண்ணவே வேணாம். பிளகின்ஸுக்கும் சேம் தான். அது வந்து இந்த வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ணி கொண்டு இருக்கிற வெப்சைட் மட்டும் இல்லை, உங்களோட ஹோஸ்டிங்கில் உள்ள அடுத்த வெப்சைட்டும் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கும். ஓகே, வேர்ட்ப்ரெஸ் தீம்ஸ் என்னன்னா ஒரு சிம்பிள் ஐடியா உங்களுக்கு வந்துருக்கும். தீம்ஸ் ஃப்ரீ வெர்ஷன் அண்ட் ப்ரீமியம் வெர்ஷன் எல்லாம் இப்படி யூஸ் பண்ணுறது, எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா வந்துருக்கும். அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு தீமை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். தேங்க்யூ.